Good morning, students. This is Shanti from DHS's Computer Science teacher. So today we are going to see the second part of video of the third lesson, Introduction to Database Management. So last video la nama first part பார்த்தோம். Now in this video we are going to see the second part. So these are the overviews in this we are going to see today. Okay, subqueries வரையும் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவோட இந்த third lesson over ஆயிடும். Okay. So we will move on to the chapter. So first MySQL administration. So MySQL எப்படி administer பண்ணும்? So இந்த MySQL create பண்ணும்போது ஒரு user account இருக்கும். So அந்த user accountக்குன்னு ஒரு table இருக்கும். அந்த tableல newly created account எல்லாம் அந்த tableல store ஆகும். ஸோ அந்த டேபிளில் ஸ்டோர் ஆகிற யூசர் அக்கௌண்ட்டுக்கு என்ன ரைட்ஸ் கொடுக்கலாம், இன்சர்ட் ரைட் கொடுக்கலாமா, செலக்ட் ரைட் கொடுக்கலாமா, அப்டேட் ரைட் கொடுக்கலாமான்றது நம்ம அட்மின் வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, இப்போ நீங்கள் உங்கள் சிஸ்டமில் ஒரே சிஸ்டமில் பல பேர் ஒர்க் பண்ணுறாங்களே ஆஃபீஸில், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி லாகின் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த லாகினில் யாருக்கு என்ன ரைட்ஸுன்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயியால் இன்சர்ட் டேட்டாஸை இன்சர்ட் மட்டும்தான் பண்ண முடியும், அவங்களால டெலீட் பண்ண முடியாது. இன்னொரு எம்ப்ளாயிக்கு என்ன ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க, டெலீட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் என்னது, ஒவ்வொரு யூசருக்கும் வேறு வேறு ரைட்ஸ் ஆக்சஸ் கொடுக்குறது. ஓகே, அது அட்மினிஸ்ட்ரேஷன், நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பர்சன் கொடுக்கலாம். ஓகே, MySQL. நெக்ஸ்ட் இஸ் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பர்சன் வந்து இப்போ இந்த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். எந்தெந்த கமாண்ட்ஸ் என்னென்ன ரைட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்றாப்புல இந்த கமாண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ செலக்ட் ப்ரிவ்ன்றது ஸோ ரோஸ், ஒரு டேட்டா பேஸில் இருக்கிற ரோவை செலக்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் இன்சர்ட். இப்போ நான் ஒரு டேட்டா, இப்போ உங்களோட டீட்டெயிலில் யாராவது ஒருத்தர் டீட்டெயில், அஜயோட டீட்டெயில் நான் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் இன்சர்ட் ரோ இன்டு அ டேட்டா பேஸ் அண்ட் அந்த டேபிளில் ஒரு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து அப்டேட் பண்ணணும், திடீர்னு உன்னோட இனிஷியல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஐ ஹவ் டு அப்டேட் இட், ரைட்? ஸோ அந்த டைம் அப்டேட் ப்ரிவ் யூஸ் பண்ணணும். தென் யாராவது டேட்டா நான் தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னா ஐ கேன் டெலீட் இட் யூஸிங் டெலீட் ப்ரிவ். அண்ட் நியூவாக ஒரு டேபிளே க்ரியேட் பண்ணணும்னா க்ரியேட் ப்ரிவ் யூஸ் பண்ணணும். தென் ஏதாவது சேஞ்சஸ் அந்த டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர்லேயே நம்ம பண்ணணும்னா ஆல்டர் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி ப்ரிவிலேஜஸ் அவைலபிள் இன் MySQL. And next we are moving on to administrative MySQL commands. So MySQL இருக்க commands பற்றி நம்ம பார்க்க போகிறோம். There are few commands available in MySQL which controls the entire database. Entire database-ஐயும் அதுதான் கண்ட்ரோல் பண்ணும். இதை செய்கிற ஆளுங்களை that is பர்சனை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா database administrator, DBA. ஸோ DBAனா டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர் தான் என்ன பண்ண போகிறாரு, இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறாரு. ஸோ த ஃபர்ஸ்ட் இஸ் யூஸ் டேட்டாபேஸ். ஸோ இந்த யூஸ் டேட்டாபேஸ் என்ன பண்ணோம், இந்த கமாண்ட் எதுக்கு, டு செலக்ட் த டேட்டாபேஸ். நிறைய டேட்டாபேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்களே ஸ்கூலில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஒரு டேட்டாபேஸாக வச்சிருக்கலாம், உங்களோட மார்க்ஸ் ஒரு டேட்டாபேஸாக வச்சிருக்கலாம். ஸோ எந்த டேட்டாபேஸ் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோன்றது தான் இது. ஸோ அதோட சின்டாக்ஸ் வந்து யூஸ் பக்கத்தில் டேட்டாபேஸ் நேம். ஓகே, ஸோ நீங்கள் கொடுத்த உடனே டெஸ்ட்ன்றது இப்போ டேட்டாபேஸ் நேம், அந்த டேட்டாபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா என்னது, இப்போ யூஸ் ஆகிருக்குன்னு சொல்லுது. இப்படி தான் உங்களுக்கு அங்கே ஸ்க்ரீனில் காட்டும் நீங்கள் இந்த கமாண்ட் கொடுத்த உடனே. நெக்ஸ்ட் இஸ் ஷோ டேட்டாபேஸ். ஷோ டேட்டாபேஸ்னால் நம்ம எந்த டேட்டாபேஸ், என்னென்னலாம் டேட்டாபேஸ் வச்சுருக்கோம் அப்படின்றத லிஸ்ட் ஆஃப் ஆல் த டேட்டாபேஸஸ் வந்து சர்வரில் இருக்கிறதெல்லாம் காட்டும். ஸோ அதுக்கு கமாண்ட் சின்டாக்ஸ் வந்து ஷோ டேட்டாபேஸஸ். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா எல்லா டேட்டாபேஸும் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இஸ் ஷோ டேபிள்ஸ். ஸோ இப்போ நம்ம டேட்டாபேஸில் இருக்க என்னென்ன டேபிள்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷோ டேபிள்ஸ் கொடுக்கலாம். அதோட சின்டாக்ஸ் ஷோ டேபிள்ஸ், அந்த டேபிளோட பேர் கொடுக்கணும், நேம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஷோ காலம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ ஷோ காலம்ஸ்னா ஒரு டேபிளில் இருக்க காலம், என்னென்ன காலம்ஸ் எல்லாம் இருக்குன்னு இப்போ இது காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நேமு, ஏஜ், மார்க்கு இதெல்லாம் போட்டிருக்கேன்னா ஒவ்வொரு காலம் அது என்னென்ன காலமோ உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட் அதோட சின்டாக்ஸ் ஷோ காலம்ஸ் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ். ஃப்ரம் அதுக்கப்புறம் இருக்குது பேர் என்னது, டேபிள் நேம். எந்த டேபிளில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேனோ அந்த டேபிளுக்குரிய நேமை கொடுக்கணும். நெக்ஸ்ட் இஸ் ஷோ இண்டெக்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ ஷோ இண்டெக்ஸ்னால் என்ன அர்த்தம், ஸோ அந்த டேபிள் என்னென்னலாம் நம்ம டேபிள் வச்சுருக்கோன்ற இண்டெக்ஸை காட்டும் இந்த கமாண்டை. ஸோ சின்டாக்ஸ், அதோட சின்டாக்ஸ் வந்து ஷோ இண்டெக்ஸஸ் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ்ன்ற டேபிளில் இருக்கிற இண்டெக்ஸ் எல்லாம் எனக்கு காட்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஷோ டேபிள் ஸ்டேட்டஸ் லைக் டேபிள் நேம். ஸோ இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் டீட்டெயில்டு ரிப்போர்ட், அந்த டேபிளை பற்றின ஒரு டீட்டெயில்டு பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் வேணும்னா நீங்கள் இந்த கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் கமாண்ட்ஸ் அவைலபிள் இன் MySQL. ஓகே,
ஸோ இப்போ ஓகே MySQL பற்றி ஓரளவு பார்த்தோம் இல்லையா? இப்போ MySQL how to install a MySQL in our சிஸ்டம் அப்படி பார்க்க போகிறோம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதை. ஸோ ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கணும். XAMPP XAMPP சர்வர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு வெல்கம் பேஜ் வரும். அதில் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா MySQL காம்பனன்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஃபோல்டரில் போய் இன்ஸ்டால் பண்ணணும்னு உங்களுக்கு ட்ரைவ் கேட்கும். C ட்ரைவ் கொடுத்துட்டு தென் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா செட்டப் பேஜ் ரெடி ஆகிடும். அப்புறம் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆன உடனே ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச உடனே ஃபினிஷ் பட்டன் கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணி முடிச்ச உடனே XAMPP கண்ட்ரோல் பேனலை இப்போ ஓப்பன் பண்ணணும். அதில் ஒரு XAMPP கண்ட்ரோல் பேனல் வரும். அதை ஓப்பன் பண்ண உடனே அதில் Apache MySQL சர்வீசஸ் இந்த 2 சர்வீஸை டிக் பண்ணணும். தட் இஸ் செலக்ட் பண்ணணும். டிக் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டுமே ஒன்றுனா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு இந்த URL யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர், URLனா என்னது? யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஸோ இந்த லோக்கல் ஹாஸ்ட்டுக்குள்ள இந்த PHP myadmin இந்த URL நீங்கள் ஒரு ப்ரௌசரில் டைப் பண்ணிங்கன்னா MySQL டேட்டாபேஸ் நெட்டில் ஓப்பன் ஆகும். ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு இன்ஸ்டால் MySQL இன்ஸ்டலேஷன். ஓகே, இன்ஸ்டலேஷன் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இஸ் we are going to SQL. இப்போ நீங்கள் MySQL வழியாக நீங்கள் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த SQLனா என்ன? ஸ்ட்ரக்சர்டு query language. இது வந்து எதுக்குன்னா இந்த டேட்டாபேஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த டேட்டாஸ் எல்லாம் கொஸ்டின் மூலயமா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை ரிட்ரைவ் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் SQL. ஓகே, இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் ஃபார் accessing database. ஸோ நீங்கள் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அந்த டீட்டெயில்ஸை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பெரிய டேட்டாபேஸ், நம்ம ஸ்கூல் ஃபுல்லாக இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் போட்டு வச்சிருக்கேன் ஒரு டேட்டாபேஸ்லனா, எனக்கு இப்போ பர்டிகுலராக எனக்கு அஜயோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா, ஸோ ஐ கேன் யூஸ் திஸ் SQL query to retrieve the data of more than 2500 டேட்டாஸ் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து அஜயோட டேட்டாவை மட்டும் எனக்கு எடுத்து காட்டும். திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் SQL. ஓகே, ஸோ திஸ் SQL has been standardized by ANSI, that is American National Standards Institute, and ISO certified. இது 1986 and 87ல certify பண்ணிட்டாங்க. And இந்த SQLல எத்தனை commands இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, basically it is divided into 5 types of commands. So first is data definition language, second is data manipulation language, the third one is data query language, fourth one transaction control language, and data control language. These are the 5 types of SQL commands available. So இப்போ இந்த commands எல்லாம் நம்ம one by one பார்க்க போறோம். Okay, so first is data definition language. So இந்த data definition language எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு database schema எப்படி நீங்க உருவாக்க போறீங்க, ஸ்ட்ரக்சர், பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி உருவாக்க போறீங்கன்றதுக்குரிய கமாண்ட்ஸ் தான் இந்த database DDLல இருக்கும். ஸோ DDLல என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. கிரியேட், ஸோ ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை யூஸ் பண்ணணும். இதே நீங்கள் அந்த டேட்டாபேஸை மாடிஃபை பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும்னா ஆல்டர் யூஸ் பண்ணணும். ட்ராப்னா ஒரு டேட்டாபேஸையோ டேபிளையோ டெலீட் பண்ணுறதுக்கு ட்ராப் பண்ணுற கமாண்டை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் ரீநேம். வந்து அந்த டேட்டாபேஸ்க்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அஜய், அந்த டேட்டாபேஸோட நேம் தனலட்சுமின்னு கொடுத்துருங்கன்னா, நான் DHSSன்னு மாற்றணும்னா ஐ கேன் யூஸ் தட் ரீநேம். ஓகே, ட்ரங்கேட்னா அதில் இருக்க எல்லா டேபிளையும் டெலீட் பண்ணுறதுக்கு ட்ரங்கேட். ஓகே, சிங்கிள் டேபிள் டெலீட் பண்ணுறதுக்கு ட்ராப்பு. ட்ரங்கேட்னா டோட்டலாக எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடும். நெக்ஸ்ட் இஸ் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், ஸோ DMLன்னு சொல்லுவோம். ஸோ இந்த SQL கமெண்ட்ஸ் எதுக்குன்னா, மேனிப்புலேஷன்னா என்னது, அந்த இருக்கிற டேட்டாவை எப்படி நம்ம மேனிப்புலேட் பண்ணுறது, ஐ மீன் இருக்கிற டேட்டாவை எப்படியெல்லாம் ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் இன்சர்ட். ஸோ இன்சர்ட் கமாண்ட் என்ன பண்ணோம், ஸோ ஒரு நியூ ரோவை நம்மளால் ஆட் பண்ண முடியும் ஒரு டேபிளில். இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் நான் ஆட் பண்ணணும்னா ஐ கேன் ஆட் இட். அண்ட் அப்டேட்னா என்ன அர்த்தம், ஆல்ரெடி டேட்டா இருக்குது பட் அதில் போய் நான் ஏதோ சேஞ்ச் பண்ண போகிறேன்னா ஐ கேன் யூஸ் அப்டேட். ஓகே, டெலீட், லாஸ்ட் ஒன் டெலீட்டு. ஸோ டெலீட் வந்து எனக்கு ஏதாவது ஒரு டேட்டா வந்து தப்பாக இருக்குன்னா ஐ கேன் டெலீட் இட். ஸோ தீஸ் ஆர் த கமாண்ட்ஸ், DML கமாண்ட்ஸ். அண்ட் DQL, டேட்டா query language, இது எதுக்குன்னா ஒரு டேட்டாவை ஃபெட்ச் பண்ணுறதுக்கு, அதாவது உள்ள டேட்டாபேஸ்லேருந்து ஃபெட்ச் பண்ணி DQLக்குள்ளே கொண்டு வரதுக்கு தான் எது டேட்டாபேஸ் கமாண்ட், SQL கமாண்ட் யூஸ் ஆகுது. ஸோ செலக்ட்ன்றது தான், வேறு ஒன்றுமே இல்லை. ரிட்ரைவ் டேட்டா ஃப்ரம் த டேபிள். ஸோ நீங்கள் செலக்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 12C அப்படின்னு
ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா select 12c அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த டேபிளை எனக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுக்கு தான் TQL கமாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ இது எதுக்குன்னா அந்த டேட்டாபேஸில் இருக்கிற அத்தனை டிரான்சாக்ஷனும் மேனேஜ் பண்ணுறதுக்குரிய கமாண்ட்ஸ் தான் இந்த TCL கமாண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கமிட்ன்றதை நீங்கள் கமாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டேட்டாபேஸில் பெர்மனெண்ட்டாக அதை சேவ் பண்ணிடும். ஓகே, ஸோ எல்லா டீட்டெயில்ஸையும் பெர்மனெண்ட்டாக சேவ் பண்ணுறதுக்கு கமிட். தென் ரோல் பேக் எதுக்குன்னா ஒரிஜினல் ஃபார்மில், அதாவது கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த 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 ஸ்டேஜுக்கு கொண்டு போய் இதை ரீஸ்டோர் பண்ணும். ரீஸ்டோர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் அதை கொண்டு வந்து ரீஸ்டோர் பண்ணி வைக்கும். நெக்ஸ்ட் செட் டிரான்சாக்ஷன் எதுக்குன்னா இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ரைட்ஸ் கொடுக்கணுன்னா ரீட் மட்டும் பண்ணணுமா அவங்க? இப்போ ஒரு டேபிளை வந்து இப்போ நான் கிரியேட் பண்ண டேபிளை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களால் ரைட் பண்ணுறதுக்கு மட்டும், பார்க்க மட்டும் முடியுமா இல்லை ரைட் பண்ணவும் முடியுமான்ற ஆக்சஸ் நான் கொடுக்க முடியும் யூசிங் திஸ் செட் டிரான்சாக்ஷன். இப்போ நான் வந்து ரீட் ஒன்லி ஆக்சஸ் கொடுத்துட்டேன்னா உங்களால் அதில் எடிட் பண்ண முடியாது. ஓகே, யூசிங் திஸ். தென் சேவ் பாயிண்ட் எதுக்குன்னா ஒரு டிரான்சாக்ஷனை டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ரோல் பேக் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் சேவ் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் DCL கமாண்ட். ஸோ DCL கமாண்ட் எதுக்குன்னா செக்யூரிட்டிக்காக. ஸோ அந்த டேட்டாபேஸ் எல்லாம் செக்யூர் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் DCL. ஸோ கிராண்ட், அது கமாண்ட் என்னது? கிராண்ட். ஸோ பெர்மிஷன் கொடுக்கும். ஸ்பெசிஃபிக் டேட்டாபேஸோட டேபிளையோ அதை வியூ பண்ணுறதுக்கோ பெர்மிஷன் கொடுக்குறதுக்கு தான் கிராண்ட். ஸோ யாருக்கு இந்த கிராண்ட் கொடுத்துருக்கீங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த டேபிளை ஓப்பன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இஸ் ரிவோக்னா என்ன அர்த்தம்? பெர்மிஷனை எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு இந்த டேபிளை ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் கிராண்ட் கொடுத்துருந்தேன்னா அதில் ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு நான் திருப்பி வேண்டாம், அவங்களாம் பார்க்க வேண்டாம்னு நினச்சேன்னா ஐ கேன் ரிவோக் த கிராண்ட் பெர்மிஷன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் now we are going to see the basic SQL. இவ்வளோ நேரம் 5 types of commands பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது இப்போ சின்டாக்ஸோட எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் SQL கமாண்ட்ஸ் இதெல்லாம். கிரியேட், ட்ராப், செலக்ட் டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸை எப்படி கிரியேட் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது. கிரியேட் டேட்டாபேஸ்னால் புதுசாக உருவாக்குறது. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 12cன்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறேன்னா நான் என்ன கொடுக்கணும்? கிரியேட் டேட்டாபேஸ் போட்டுட்டு 12c. ஸோ அதோட நேம், டேட்டாபேஸ் நேம் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ட்ராப் டேட்டாபேஸ். ட்ராப்னா இப்போ எனக்கு அந்த டேட்டாபேஸ் வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா ஐ ஹேவ் டு டெலீட் இட்ல. ஸோ அப்போ ட்ராப் டேட்டாபேஸ் 12c அப்படி கொடுத்துட்டேன்னா என்ன ஆகிடும்? டெலீட் ஆகிடும் அந்த டேட்டாபேஸ். நெக்ஸ்ட் இஸ் செலக்ட் டேட்டாபேஸ். ஸோ இந்த செலக்ட் டேட்டாபேஸ் என்னென்னா உங்களோட டேட்டாபேஸில் என்னென்ன டேட்டாபேஸ் ஸ்டோர் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் காமிக்கும். ஸோ விச் இஸ் ஆல் செலக்டட். ஓகே, ஸோ நீங்கள் அதில் எந்த டேட்டாபேஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா, யூஸ்ன்னு ஒரு கமாண்டு. ஸோ யூஸ் டேட்டாபேஸ் நேம். ஸோ யூஸ்ன்னு போட்டு இப்போ நான் வந்து 12cன்னு ஒரு ஆல்ரெடி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன்னா அந்த 12c யூஸ் 12c அப்படின்னு போட்டேன்னா அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் இப்போ நம்ம பார்த்தது முதல்ல என்னது? கிரியேட் டேட்டாபேஸ். நவ் வி ஆர் கோயிங் டு இன்சர்ட் ரெக்கார்ட். ஸோ ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நியூ ரோ ஆட் பண்ணி தான் நம்ம எப்படி பண்ண முடியும்? இன்சர்ட் பண்ண முடியும். கரெக்ட், அதுக்குரிய சின்டாக்ஸ் தான் இது. இன்சர்ட் இன்டூன்னு போட்டுட்டு டேபிள் நேம். எந்த டேபிள் நேம்? நான் இப்போ 12c டேட்டாபேஸில் பர்சனல் டீட்டெயில்ஸ்னு ஒரு டேபிள் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ் போட்டுட்டு காலம் 1, காலம் 2, காலம் 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னென்ன காலம் அந்த டேபிளில் நான் வச்சுருக்கேன்? பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் என்ன இருக்கும்? நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும், உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த காலம் நேம்ஸு, அப்புறம் வேல்யூஸ். அதில் என்னென்ன வேல்யூஸ் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீட்டெயில் சொல்கிறேன். இன்சர்ட் இன்டூ, நான் இப்போ எப்படி கொடுக்க போகிறேன்னா இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் வந்து என்ன சொன்னேன்? பர்சனல் டீட்டெயில்ஸ், ப்ராக்கெட்டில் காலம் 1 என்னது? நேமு, காலம் 2 ஏஜ், காலம் 3 வந்து ஃபாதர் நேம். ஓகே, அதோட வேல்யூஸ்னு கொடுத்து ஃபஸ்ட் காலம் நேம் என்னது? நேம் இல்லையா? அஜய் கமா. ஸோ ஏஜ் வந்து 15 கமா அண்ட் அவங்க ஃபாதர் நேம் மிஸ்டர் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரோ வந்து இப்போ போய் டேட்டாபேஸில் ஆட் ஆகிடும். திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு இன்சர்ட் அ ரெக்கார்ட். ஓகே, இதை இன்னொரு வழியிலையும் பண்ணலாம். இது சிம்பிள் இது சேம் சின்டாக்ஸ் தான், பட் அனதர் வே. இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம், டைரெக்டாக வேல்யூஸ் கொடுத்துடலாம், காலம் தேவையில்லை. ஸோ அது அப்படியே காலமில் மேட்ச் பண்ணிக்கும். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் செலக்ட் ரெக்கார்ட். ஸோ இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த டேபிள்லேருந்து ஒரு ரெக்கார்டை நீங்கள் வந்து ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க, செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் செலக்ட் ஸ்டார் போட்டு ஃப்ரம் எந்த டேபிள் நேம் வேணுமோ அந்த டேபிள் நேம். நம்மளோட டேபிள் நேம் என்ன? பர்சனல் டீடைல்ஸ், கரெக்ட்? ஸோ அந்த பர்சனல் டீடைல்ஸ்னு கொடுத்தேன்னா அந்த டேபிள் செலக்ட் ஆகும். ஸோ இப்படி தான். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பயோடேட்டான்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ செலக்ட் கொடுத்தோன்னே அந்த டேபிளில் இருக்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் டெலீட்டிங் ரெக்கார்ட். சரி, இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். அதுலேருந்து ஒருத்தர் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வந்து அதில் டெலீட் பண்ணணும் அப்படின்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும், என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம். எந்த டேபிள்லேருந்து டெலீட் பண்ண போகிறோம்? வேர்னா கண்டிஷன் கொடுக்க போகிறோம்னு அர்த்தம். ஸோ காலம் நேம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எந்த காலம் நேம், இப்போ நம்ம முன்னாடி ஒரு டேபிள் பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ்ன்றது இல்லையா. ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு மணி. ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஸோ மணின்ற டீட்டெயிலை இப்போ டெலீட் பண்ணிடும். இந்த கமாண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணிடும்? டேட்டாபேஸில் இருந்து இப்போ முன்னாடி பார்த்தீங்களா, முன்னாடி ஸ்க்ரீனில் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் என்ன பார்த்தீங்க? மணின்ற ஒரு டீட்டெயில் சேர்த்துருது இல்லையா. இப்போ இருக்கா பார்த்தீங்களா? இல்லை, பிகாஸ் டெலீட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் மாடிஃபையிங் ரெக்கார்ட். ஸோ மாடிஃபையிங் அண்ட் அப்டேட்டிங் எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட்ஸ். ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்டை நான் என்ன பண்ண போகிறேன்? சேஞ்ச் பண்ண போகிறேன், அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அப்டேட் எந்த டேபிள் நேம், அப்புறம் செட் காலம் 1 இஸ் ஈக்குவல் டு நியூ வேல்யூ. நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த நியூ வேல்யூ கொடுத்துட்டு வேர் காலம் 2 இஸ் ஈக்குவல் டு வேல்யூ 2. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நேமில் என்ன இருக்கோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த பயோடேட்டா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா. அப்டேட் பயோடேட்டான்றது டேபிள் நேம். செட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 13. ஸோ ஏஜை 13 போடுன்னு சொல்கிறோம். எங்கே? வேர் ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணான்ற ஃபர்ஸ்ட் நேமில் இருக்கிற அந்த பர்சனுக்கு ஏஜை 13 மாற்ற சொல்கிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி அந்த ஏஜ் வேற இருந்தது. இப்போ பாருங்க, வேர் கிளாஸ் யூஸ் பண்ண உடனே அந்த ஏஜ் வந்து மாறிடும், 13ன்னு மாறிடும். கிருஷ்ணாக்கு நேராக ஏஜ் வந்து 13ன்னு மாறிடும். ஸோ இந்த வேர் கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? செலெக்ஷன் க்ரைட்டீரியாக்காக யூஸ் பண்ணுறோம். வேர் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது யாருக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டாவை கொடுத்துட்டிங்கன்னா அந்த டேட்டாவில் போய் அப்டேட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த வேர் கிளாஸ் கண்டிஷன்ஸில் இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென் ஈக்குவல் டு, இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் query ஸ்டேட்மெண்ட்டாக அதை கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேஜர் ஆப்ரேட்டர்ஸ் என்ன இருக்கும்? அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இல்லையா. வேர் கிளாஸில் இதை சேர்த்து யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம 11th பார்த்தோம்ல, அரித்மெட்டிக், கம்பேரிசன் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது? ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளை, டிவைட் அண்ட் மாடுலஸ். கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்னென்ன இருக்குது? இஸ் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென். ஸோ இதெல்லாம் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னது? and, any, between, exist, in, like இதெல்லாம் என்னது? கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் சார்ட்டிங் ரெக்கார்ட்ஸ். ஸோ இப்போ அந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் வேர் கிளாஸோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இப்போ சார்ட்டிங்னா என்னது? ஆர்டராக அடுக்கிறது, லிஸ்ட் பண்ணுறது. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் பண்ணலாம், இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணலாம். பை யூசிங் த கமாண்ட் ஆர்டர் பைன்ற கமாண்டை யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். எந்த டேபிள் நேமோ அந்த டேபிள் நேம் கொடுத்துட்டு ஆர்டர் பை காலம் நேம். ஸோ காலம் நேம்னா எந்த காலம் பேஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பயோடேட்டா, ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம். அந்த பயோடேட்டான்ற டேபிளில் ஃபர்ஸ்ட் நேம்ன்ற காலமை பேஸ் பண்ணி சார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நேமில் என்ன இருந்துச்சு? பேர் தானே இருந்தது. ஸோ இப்போ அசெண்டிங் ஆர்டரில், ஏபிசிடி ஆர்டரில் அது வந்து சார்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஜாயினிங் டேபிள்ஸ். நெக்ஸ்ட் சார்ட்டிங் பண்ணியாச்சு. இப்போ 2 டேபிளை எப்படி ஜாயின் பண்ணுறது? ஸோ 2 டேபிள்லேருந்து நீங்கள் டேட்டா எடுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து 2 டேபிள் இருக்குது. பயோடேட்டான்னு ஒரு டேபிள் இருக்குது, இன்னொன்று பர்சனல் டீட்டெயில்ஸ்னு இருக்குது, இல்லை மார்க்ஸ்ன்னு இருக்குது. அப்படின்னா இந்த 2 டேபிளில் இருந்தும் எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும். அஜய்ன்ற ஒரு பர்சனோட டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும், மார்க்ஸ் டீட்டெயில்ஸும் வேணும்னா இந்த ஜாயின் கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 2 டேபிளை யூஸ் பண்ணி நம்ம அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் சப்குவெரிஸ். சப்குவெரினா என்ன? ஒரு மெயின் queryக்குள்ள இன்னொரு queryயை நீங்கள் எழுதுனீங்கன்னா தட் இஸ் கால் சப்குவெரி ஆர் நெஸ்டட் queryன்னு சொல்லுவோம். ஒன்றுக்குள்ள ஒன்று நெஸ்ட் ஆகிருக்கும். ஓகே, ஒரு மெயின் queryனா கொஸ்டின், ஒரு மெயின் queryக்குள்ள இன்னொரு query இருக்கும். இந்த சப்குவெரி வந்து
எப்பயுமே சப்குவெரி தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் அந்த சப்குவெரியோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அதை கண்டிஷனாக எடுத்து மெயின் குவெரி எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் பார்த்துடலாம். அந்த சப்குவெரியோட ரூல்ஸ் என்ன? தீஸ் ஆர் த ஃபாலோயிங் ரூல்ஸ் தட் ஷுட் பி ஃபாலோட் ஃபார் சப்குவெரிஸ். ஸோ சப்குவெரி எப்பயுமே பெராந்தசிஸ்குள்ளே தான் இருக்கணும். ஸோ சப்குவெரின்றது அப்போ தான் தெரியும் சிஸ்டம்க்கு, இட் இஸ் அ சப்குவெரி, பெராந்தசிஸ்குள்ளே இருந்தால் தான். தென் சப்குவெரி வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டரோட ரைட் சைடில் இருக்கணும், அப்போ தான் அது சப்குவெரின்னு தெரியும். நெக்ஸ்ட் ஆர்டர் பை கிளாஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது சப்குவெரியில். ஓகே, நெக்ஸ்ட் இஸ், ஸோ இப்போ வந்து இந்த 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஒரு சப்குவெரி ரெடி பண்ணலாம். ஸோ ஒரு எம்ப்ளாயி டேபிள்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறது ஒரு எம்ப்ளாயி டேபிள். அதில் ஃபீல்ட்ஸ் வந்து எம்ப்ளாயி ஐடி, நேமு, ஏஜ், சேலரி இதெல்லாம் இருக்குது. சரியா? ஸோ செலக்ட் ஆர்டர் பை நேம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ இந்த எம்ப்ளாயி டேபிளில் இருந்து ஒரு சப்குவெரி கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி சப்குவெரியை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி, இது மெயின் குவெரி. ஓகே, ஸோ எம்ப்ளாயின்ற டேட்டாபேஸில் இருந்து எம்ப்ளாயி டேபிளை எடு அப்படின்றது மெயின் குவெரி. அப்புறம் இப்போ சப்குவெரி வரப்போகுது. வேர் எம்ப்ளாயி ஐடி in. ஸோ எம்ப்ளாயி ஐடின்றது என்னவா இருக்கணுன்றத இப்போ பேரந்தசிஸ்குள்ளே கொடுத்துருக்கோம் இல்லையா? என்ன கொடுத்துருக்கோம்? செலக்ட் எம்ப்ளாயி ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயி. எம்ப்ளாயி ஐடின்ற காலமை எம்ப்ளாயி டேபிள்லேருந்து எடுத்து வேர் சேலரி இஸ் லெஸ் தென் 20,000. ஸோ 20,000க்கு கீழே இருக்கிற சேலரியில் இருக்கிற எம்ப்ளாயி எல்லாம் எடு அப்படின்றது தான் சப்குவெரி. இப்போ இதில் 2 குவெரி இருக்குது. பேரந்தசிஸ்குள்ளே இருக்கிறது சப்குவெரி, வெளியில் இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி இருக்கு இல்லையா, தட் இஸ் மெயின் குவெரி. ஸோ இப்போ இந்த மெயின் குவெரி எப்போ டிஸ்பிளே ஆகும்னா ஃபஸ்ட்டு இந்த சப்குவெரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சப்குவெரி எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன கண்டிஷன் இருக்குது? ஸோ 20,000 கம்மியாக இருக்க சேலரியில் இருக்க இதெல்லாம் லிஸ்ட் எடுக்கும். அப்போ யார் யார் எடுக்கும்? பிரியாவை எடுக்கும், நெக்ஸ்ட் ராம் எடுக்கும். கரெக்டா? ஸோ இதை ரெண்டத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் சப்குவெரி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ மெயின் குவெரிக்கு வரும். ஸோ மெயின் குவெரியில் என்ன இருக்கு? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி ஐடி. ஸோ இப்போ அந்த எம்ப்ளாயி டேபிள்லேருந்து இந்த 2 டீட்டெயிலை மட்டும் அவுட்புட்டாக உங்களுக்கு காட்டும். அதுதான் சொல்கிறாங்க இன்னர் குவெரி தான் ஃபஸ்ட்டு, தட் இஸ் சப்குவெரி தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகி அந்த 101, 103, ஏன்னா ராம் அண்ட் பிரியாவுக்கு எம்ப்ளாயி ஐடி என்னது 101 and 103, அதை ரிட்ரை பண்ணி கொடுக்கும். இதுதான் சப்குவெரி. ஓகே, இப்படி தான் நீங்கள் சப்குவெரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் குவெரி இப்போ கிரியேட் ஆகும். இந்த இன்டர்னல் குவெரியை பேஸ் பண்ணி 101, 103 பேஸ் பண்ணி இப்போ ரெக்கார்ட் லிஸ்ட்டை உங்களுக்கு காட்டும். ஃபுல் ரெக்கார்ட் எடுத்து காட்டும். 101, 103 ஃபுல் ரெக்கார்டை டேபிள்லேருந்து. இதுதான் மெயின் குவெரி எக்ஸிக்யூட் ஆகுது. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி ஐடி இல்லையா? ஸோ இந்த எம்ப்ளாயி ஐடி 101, 103 இருக்கிற அந்த எம்ப்ளாயி ஐடியை எடுத்து இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, திஸ் இஸ் ஹவ் த சப்குவெரி வில் ஒர்க். அப் டு திஸ் த லெசன் இஸ் ஓவர். ஸோ டேட்டாபேஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் உங்களோட நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணி வைக்கிறது தான் டேட்டாபேஸ். அதிலிருந்து கொஸ்டின் கிரியேட் பண்ணி டீட்டெயில்ஸை இந்த மாதிரி ஃபெட்ச் பண்ணுறது பேர் தான் என்னது? query SQL. ஓகே, ஸோ சப்குவெரிஸ், இந்த மாதிரி சப்குவெரிஸை இன்சர்ட், அப்டேட், டெலீட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்? ஜஸ்ட் வியூ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, do you understand, students? Okay, these are the evaluation questions. All these questions are answered in this video itself, so kindly go through the video and write the answers. Okay, thank you, students. Thank you for watching. Bye, take care.